பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. சங்கீதம் 50:12. நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி உபயோகப்படுத்துவோம். எப்படி என்று சொன்னால், ஒரு வீடு இல்லை, சபையை நடத்துகிற ஊழியர்களாக இருந்தாலும், ஊழியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி சொல்லுவோம். எப்படி என்றால், நமக்கு ஒரு இடம் இல்லை என்றால் இந்த வார்த்தையை சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் உங்களுடையது, பூமி முழுவதும் உங்களுடையது, நாம் காண்கிற ஒரு இடமா இருந்தாலும் இது உங்களுடையது அப்படின்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். இதை எங்களுக்கு தாரும், அதை எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய சித்தம் எதுவோ அது அவர்கள் மூலமாக செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் விரும்புகிற காரியத்தை தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவராய் இருக்கிறார். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன் அப்படின்னா, இதை நல்லா புரிஞ்சுங்க. நாம் தேவனுக்கு எதையும் கொடுத்து தேவனை திருப்திப்படுத்த முடியாது. அவர் சொல்கிறாரு, எல்லாமே என்னுடையதுன்றாரு. வானங்களை பார்த்தா என்னுடையதுன்றாரு, பூமியை பார்த்தா என்னுடையதுன்றாரு, சமுத்திரங்களை பார்த்தா என்னுடையதுன்றாரு, விலங்குகளை பார்த்தா என்னுடையதுன்றாரு, பறவைகளை பார்த்தா என்னுடையதுன்றாரு. என்னுடையதுன்றாரே இவர் ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாமே அவரால், அவர் மூலியமாக உண்டாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அப்போ எல்லாமே அவருக்கு உரியது. அப்போது நாம் அவரை ஆராதிக்கிறதற்கு அல்லது நாம் சுகமாய் வாழ்வதற்கு, வாழ்வாதாரத்திற்கு தேவை என்று சொன்னால், நம்முடைய உழைப்போ அல்லது நம்முடைய ஊதியமோ ஒரு பெரிய சாதனையை செய்துவிட முடியாது. எல்லாமே அவருடையது. அவருடைய சித்தத்தின்படி அவரிடத்துல நாம் கேட்கிற பொழுது, அவர் நமக்கு எதை முன்குறித்திருக்கிறாரோ, எதை அவர் நமக்கு கொடுக்கணும்னு சித்தமாக இருக்கிறாரோ, தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்காக அவர் செய்து முடிப்பார். அதான் வசனம் சொல்லுது, பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. இன்னும் சில வசனங்களை நம்ம பார்த்தோன்னா, சங்கீதம் 24 1-2 வசனங்களை பார்க்கிற பொழுது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவை, ஏனெனில் அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 41:11 தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார், வானத்தின் கீழுள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். இப்படி தேவன் தன்னுடைய படைப்பை எல்லாம் என்னுடையது என்னுடையது என்று அவர் சொல்லுகிறார். இப்போ எல்லாம் அவருடையதாக இருந்தால் நம்முடையது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். நம்முடையது முழுவதும் தேவனை சார்ந்து வாழ்வது மாத்திரம்தான். அவரை நம்முடைய உரிமையாக்கி கொண்டா இந்த பூமி முழுவதும் நம்முடைய சுதந்திரமாக மாறும். இன்னைக்கு நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் கட்டினது அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை விட்டுட்டு தேவன் எனக்கு கொடுத்தார், இது தேவனுடையது. தேவனுடையது எதுவோ அது என்னுடையது, என்னுடையது எதுவோ அது என் தகப்பனுடையது, என் தகப்பனுடையது எதுவோ அது என் பிள்ளையுடையது. இப்படின்ற பார்வையில் தேவனை வைத்து நாம் பார்த்தோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்வு அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் சில இடங்களை, நன்மைகளை தேடி நீங்கள் காத்து கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு செய்வேன்னு சொல்கிறார். பூமியும் அதன் நிறைவுகளும் என்னுடையதுன்னு இருக்கார்ல, அப்போது உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தரே அவர் செய்து முடிப்பார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, பூமியும் அதன் நிறைவும் உம்முடையது என்று சொன்னீர். நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, எல்லாமே உம்முடையது தான். உம்மிடத்தில் வாங்கி நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் என்று வேத பகுதிகளிலே பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு கொடாவிட்டால் யார் எங்களுக்கு கொடுக்க முடியும்? நீர் எங்களுக்கு ஆண்டவரே செய்யாவிட்டால் யார் எங்களுக்கு செய்ய முடியும்? நீரே சகலத்தையும் உண்டு பண்ணுகிறவர், நீரே சகலத்திற்கும் அதிபதி. உம்முடைய நாமத்திற்கு மகிமையர் எடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் காத்திருக்கிற சில நன்மைகளை இந்த நாட்களில் நாங்கள் சுதந்திரிக்க பெற்றுக்கொள்ள என் தகப்பன் இயேசுவே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
காட் bless you.